கல்யாணம் நல்லபடியாகட்டும். நானும் கஷ்டப்படுறேன். சரி, நாங்களும் சப்போர்ட் பண்றோம். நானும் கஷ்டப்படுறேன். நான் தான் சொல்றேன், நீங்களும் கஷ்டப்படுங்க, நாங்களும் சப்போர்ட் பண்றோம். தரேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து வாழணும். ஓகேயா? ஓகே ஆண்டி. ஓகேங்க. நான் அனுப்பவே இல்லையே மேடம். சரியா? ரெண்டாவது விஷயம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கடனா இருக்கு மேடம். பாருங்க, வீட்டுல வந்து வாழதான் சொல்றோம். கடன் எல்லாம் சேர்ந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து அவர் சொல்ற மாதிரி கடன் அடைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்றதுக்கு ரெடி. எல்லாம் இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்றதுதான். ஒருத்தரை உன் கடை என் கடை இல்லைங்க. கல்யாணம் ஆன பிறகு நம்ம கடன் தான். கஷ்டமோ நஷ்டமோ துக்கமோ சுகமோ எல்லாம் சேர்ந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறேன்ட்டு அவங்களே மறுபடியும் நீங்க அதேதான் சொல்லிங்க. எவ்வளவு அளவுக்கு மீறி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். பாருங்கம்மா, நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அது ஒரு சாப்டரா முடிச்சு விடலாம். அது கனவு மாதிரி வந்துட்டு மீதி வேற பாக்க நீங்க ரொம்ப போராடி இருக்கீங்க. அது நான் இல்லைன்னு சொல்றதே இல்ல. ஆனா அந்த போராட்டம் வீட்டுல இருந்து பண்ணுங்கன்னு சொல்றேன். அந்த வாய்ப்பு கொடுக்கல மேடம். இல்லன்னா கல்ல இவ்வளவு கல்ல மனசு பண்ணி அந்த வாய்ப்பு நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அவரும் கொடுக்கறாரு. சரியா? நாங்க சப்போர்ட் பண்றோம். நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். சரியா? சரி மேடம். சந்தோஷமா போங்கம்மா. முந்தா நேத்து வரைக்கும் என்ன அசிங்கமா திட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் மனசுல ஒட்டுக்கணும், யாருக்கும் சொல்லிக்க முடியாது மேடம். ஒரு பெரிய இது பாருங்கம்மா, நீங்க இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இது செஞ்சாரு, 19 வருஷத்துக்கு முன்னாடி இது செஞ்சாரு, இதே சொல்லியிருந்தீங்கன்னா அது புரியுது மேடம் எனக்கு. அப்ப ஏன் முந்தானத்தை பத்தி பேசுறீங்க? அது எனக்கு முடிஞ்சிடுச்சுங்க. நானும் அதான் இவங்களுக்கு சொல்லுறது பேசக்கூடாதுன்னுட்டு. யாருமே சார், நீங்களும் எந்த ரெஃபரன்ஸும் எடுக்க கூடாது. பா தம்பி, நீதான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. புரிஞ்சுதா? சின்னவருக்கு அவனை கூப்பிட்டு பேசி பாருங்க. இவனே ரொம்ப ஸ்மார்ட்டுங்க. நீதான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க. சரியா? யாரும் உங்க அத்தைட்டே சொல்லுங்க, எந்த பழைய விஷயத்த பத்தி பேசவே வேணாம். புரிஞ்சுதா? சந்தோஷமா இருங்க. என் தங்கச்சி வீட்டுல இருக்கட்டும், நல்லபடியா அடுத்தவங்களுக்கு அசிங்கப்பட வேண்டாம்னு தானே சொல்லுது. கண்டிப்பாங்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு என்னதுன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி, அதுக்கு முயற்சி நாங்க செய்யறோம். நீ நல்ல விஷயம் தானே. சரி, அவங்களுக்கும் நாத்தனார் கல்யாணம் பண்ணி போறதுன்னா உங்களுக்கும் அவங்க தங்கச்சி போறது சந்தோஷமா தானே. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போறதுன்னா அதுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்லவனா பார்த்து தான் மேடம் கொடுக்க முடியும். சரி, நம்ம எல்லாரும் தேடுவோம். என் கடனை கழிக்கிறதுக்கு எவனோ ஒருத்தர் தள்ளுன்றா. பாருங்க, நீங்க உங்க முயற்சி செஞ்சுட்டீங்க. அவங்களுக்கு இது ஒரு பாயிண்ட் தான் சொல்றாங்க. இப்ப நாங்க அவங்க சைட்ல, அவங்க சார்பாக நாங்க உங்க தங்கச்சிக்காக மாப்பிள்ளை தேடப்போம். சரியா? ஓகேயா? ஏம்மா, ஏன் இன்னும் டவுட்ல இருக்கீங்க? எங்களை நம்புறீங்கல்ல? உங்களை நம்புறேன் மேடம். ஆனா எனக்கு வந்துட்டு இவங்கள நம்பிக்கை இல்லாம இருக்குது மேடம். இல்லங்க, நீங்க உங்க மைண்ட் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. வேற எதுவும் இல்ல. இப்போ உங்களுக்கு உங்க புருஷனோ பசங்கள் கூட சேர்ந்து வாழணுமா வேணாமா? அது இல்லன்னா நான் எதுக்கு மேடம் இன்னும் இத்தனை வருஷம் சில பேர் கொடுப்பாங்க தெரியுமா? எல்லாரும் முகத்தையும் சிரிப்பு வந்துருச்சு. நீங்க இவ்வளவு நேரமா சிரிச்சிருந்தீங்க, இந்த அம்மா முகத்துல இப்பதான் சிரிப்பு வந்திருக்கு. இல்ல, அந்த டார்ச்சர் ஒரு டார்ச்சர் இல்லங்க. காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சுன்னா இந்த டார்ச்சர் இல்லங்க. நான் 20 வருஷமா ஒரு மென்டல் கூட குடும்பம் நடத்தினேன். இப்போ ஒரு 5-6 வருஷமா மென்டல் கூட ஒரு மென்டல். இது 20 வருஷம் இல்லாதது அதெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல பாருங்க, இப்ப பேசுறீங்களா? நம்ம சொல்றோம் பண்ணுவா பாருங்க வீட்டுல. இல்லங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. பேஷனுக்கு 5000 கொடுத்துருக்கேன், நஷ்டம் இடலாம். இல்லங்க, பேஷனை உடைக்கிறது ஒரு ஆம்பளை தான் அந்த வேலை செய்வான் குடிச்சிட்டு. இல்லங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டிங்க பேசுறது அது அம்மா, நான் உங்களுக்கு சப்போர்ட்ல வாடகை வீட்டுல இருக்கோம். வாடகை வீட்டுல இருக்கிறத உடைச்சா யாரு நஷ்டம் எடுக்கும்? ஏங்க, இப்பதானே அவங்க 2 பேர்கிட்ட சொன்னேன். இல்ல, உங்களுக்கு தெரியும், பழச மறந்துடுங்க. மறந்துட்டேன் மேடம். இருந்தாலும் அடுத்த இது செய்ய வேண்டாம். இவ புரியுதுங்களா? மறந்துட்டோம்னு சொல்லி பேசணும் உடைச்சாங்க. இவங்க சொல்லுவாங்க இது செஞ்சாங்க. இல்ல, உங்களுக்கு சொல்றேன் ஏன் தெரியும், இவ அவங்க செய்ய மாட்டாங்க. பட் இந்த வார்த்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. சரிஞ்சா? சரியா? சந்தோஷமா கிளம்புங்க. தம்பி, அம்மா கூட்டிட்டு கிளம்புப்பா. கம் ஆன், ஏந்திரப்பா.